குருஜி, இதுவரைக்கும் நான் உங்களிடம் கற்ற ஜோதிட அறிவின் ஒரு தெளிவில் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், லக்னாதிபதி பலம் பெற்று சுபத்துவம் அடைந்து விட்டால் எந்த விதமான பிரச்சனையும் சரியாக கையாள்வார், இதில் வெற்றியும் பெறுவார் இல்லையா? அப்படியும் கிடையாது. லக்னாதிபதி பலமானாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள்ல இருக்கிறீங்க. அதையும் நான் சொல்ல மாட்டேன், ஜோதிடத்தை ஒற்றை வரியில சொல்ல முடியாது. எது எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, லக்னாதிபதியும் வலுவா இருந்துட்டாருன்னா அவர் எப்படியும் பிழைச்சுக்குவார் இல்லையா? இல்ல எப்படியும் பிழைச்சுக்குவார்னா அப்ப கஷ்டப்படுறாரா, இது பண்றாரான்றதை பார்க்கணும் இல்லையா? லக்னாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய ஒருவர் எத்தகைய பிரச்சனைகளையும் தாங்குகிறார் என்ற அர்த்தம். அவ்வளவுதானே தவிர லக்னாதிபதி வலுவை பற்றி மூலநூல்கள் சொல்லாத பெரிய கருத்துக்களை நம்முடைய வகுப்புல நம்ம சொல்லித் தர்றோம். மூலநூல்களே விளக்க நூல்களே இங்கிருந்தா அது இப்படி இருந்தா இது இப்படி இருந்தான்ற அமைப்பு தான் இருக்கும். ஆக இந்த லக்னாதிபதி வலுவை தவறாக புரிந்து கொண்டவர்கள் எத்தனையோ பேர். இன்னைக்கு மத்தியானம் ஒரு காலையில ஒரு 11-12 மணி போல இன்னைக்கு ஒரு கன்சல்டேஷன். சென்ற நூற்றாண்டில் ஒரு பெரிய ஒரு மேதை நம்ம இன்னைக்கும் கொண்டாடுறோம், ஒரு பெரிய மேதை. அவர் அவர் பையனுக்கு குறிச்சு கொடுத்திருக்கிறாரு சிசேரியன் டைம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிசேரியன் டைம் குறிச்சு கொடுத்ததுல லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறதா பார்த்து குறிச்சு கொடுத்திருக்கிறாரு. ஆனா கடுமையான அவயோக திசைகள் அமைப்பா குறிச்சு கொடுத்திருக்கிறார். ஐயா அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா குருநாதர்கள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு இல்ல. குருநாதர் அந்த மிகப்பெரிய நூற்றாண்டின் மேதை குறிச்சு கொடுத்த டைம்ல குழந்தை பிறக்காம இன்னொரு லக்னத்துல பிறந்திருக்கு. அப்ப அந்த யோக திசைகள்ல அந்த குழந்தை நல்ல விதமாகவே வாழுது. இப்போது 40 வயசு 30 வயசு ஆயிருக்கிற குழந்தை. நான் சொன்னேன், உங்க குருநாதர் குறிச்சு கொடுத்த டைம் தப்பு தான். தசாபக்திகள் தான் எல்லாத்தையும் தீர்மானி. லக்னத்துல சுக்கிரன் இருந்தா, லக்னம் வலுத்திருந்தா, லக்னத்துல சுக்கிரன் இருந்தா, லக்னத்துல லக்னம் வலுவாக இருந்தா ஒருத்தர் நல்லா இருப்பார்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. தசாபக்திகள் எப்படி வருகின்றன என்பதுதான் மிக மிக சிசேரியன்ல கூட எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கணும். சிசேரியன்ல டைம் குறிச்சு கொடுக்கிறது அப்படிங்கிறது என்ன? ஒரு மனிதன் நன்றாக வாழ்வதற்கு ஏற்றவாறு ஒரு ஜோதிடர் டைம் குறிச்சு கொடுக்கிறது. ஆக எல்லாருக்குமே இதுல தடுமாற்றம் வந்துடும். லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் கூட தசாபக்திகள் தான் சம்பவங்களை குறிக்கக்கூடிய ஒன்று. நீங்க நல்லதா இருக்கிறீங்களா, கெட்டதா இருக்கிறீங்களா, சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்களா, கெடுதல்களை அனுபவிக்கிறீர்களா என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்தே தீரணும் இல்லையா? இதுல ஒரு பெரிய விஷயம், எல்லாத்தையும் மனசுல வச்சு பார்த்துக்கிட்டு தான் நீங்க அடுத்ததை நீங்க பண்ணணுமே தவிர லக்னாதிபதி வலுவாக இருந்தால் ஒருவர் சந்தோஷமாக இருப்பார். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு வெளியே தெரியாம அழுதுகிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். அவர் சந்தோஷமா இருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. எல்லாவற்றையும், ஐயா நான் ஆட்டிசம் குழந்தை, எனக்கு கைகால் நல்லா இருக்கு, அப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேனா? இல்ல. எனக்கு மூளை நல்லா இருக்கு, நான் ரொம்ப பெரிய பிரெயின் உள்ள ஆளு, சரியான டேலண்டான ஆளு, ஆனா நான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி வீல் சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், என்னால ஏதாவது அனுபவிக்க முடியுமா? இல்ல. லக்னாதிபதியும் வலுவாக இருந்து மற்ற கிரகங்களும் வலுவாக இருந்து தசாபக்தி அமைப்புகளும் கை கொடுக்குமாயின் ஒரு மனிதன் ஆள பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன்.